நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். نحمد ونصلي على رسول كريم أما بعد عن عقبة بن عامر رضي الله تعالى عنه قال كانت علينا دعاية الإبل فجاءت نوبتي فروحتهنها بعشي فأدركت رسول الله صلى الله عليه وسلم قائما يحدث الناس فأدركت من قوله ما من مسلم يتولع ويحسن وضوءه ثم يقوم فيصلي ركعتين مقبلا عليهما بقلبه ووجهه إلا وجبت له الجنة إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒழு செய்த பின் தொழுகை ஓதக்கூடிய துஆக்களை பற்றி பேசக்கூடிய பாடம். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் முறை வைத்து ஒட்டகங்களை மேய்த்து வந்தோம். அவனுக்குள்ள ஒட்டகங்களை யாராரு சிட்டு வாரியாக வைக்கிறது. இந்த நிலையில் எனது முறை வந்தபோது மாலை நேரத்தில் நான் அவற்றை ஓட்டிக் கொண்டு மேய்ச்சல் நிலத்திற்கு சென்றேன். பிறகு நான் திரும்பி வந்தேன். அவருடைய சுற்றுடைய நேரம் முடிஞ்ச உடனே அவர் திரும்பி வந்திருக்காரு. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே நின்று உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு முஸ்லிம் அழகிய முறையில் ஒது செய்து அழகிய முறையில் அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாக்காமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே நான் என்ன அருமையான வார்த்தை என்று. அப்பொழுது எனக்கு முன்னால் இருந்த ஒருவர் இதற்கு முன்னர் சொன்ன வார்த்தையை இதைவிட அருமையானது என்றார். உடனே நான் அவர் யார் என்று பார்த்தேன். அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே என்னிடம் கூறினார்கள், சற்று முன்னர் தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள், நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வருவதற்கு முன்பதாக பின்வருமாறு கூறினார்கள் என்று கூறிவிட்டு, உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் ஒது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எனக்குரிய வார்த்தையை கூறினால் சொர்க்கத்தின் 8 வாசல்களும் அவருக்காக திறந்திருக்கின்றன. அவற்றில்
தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப ஒது செய்வது, இன்னைக்கு ஒது செய்யல, ஏற்கனவே சொன்னோம், பேசிக்கிட்டே ஒது செய்யறது கொள்வது அப்படிங்கிறது கூடாது. ஒது செய்யக்கூடிய சமயங்களில் அவுதுவை கொண்டு ஆரம்பிப்பது, அவுது பிஸ்மியை கொண்டு ஆரம்பிப்பது, முடித்ததற்கு பின்பதாக இந்த ஷஹாதத்துடைய கலிமாவை மொழிந்து நாம் முடிக்க வேண்டும். இதுதான் முக்கம்மலான ஒழு. பரிபூர்ணமான ஒழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லிக் கொண்டே கழுவலாம். ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் பொழுது ஷஹாதத்து கலிமாக்கள் சொல்லி கழுவுவது, இதில் எல்லாம் சால சிறந்ததாக இருக்கு. எப்படி ஒது செய்யறதுன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காண்பித்து கொடுத்ததுடைய வழிமுறைகள் நமக்கு காட்டுகின்றது. 2 கைகளையும் கழுவுறது, மணிக்கட்டு வர, அதற்கு பிறகு வாய் கொப்பளித்தல், நாசிருக்கு தண்ணீர் செலுத்துதல், முகத்தை கழுவுதல் 3 முறைகள், கைகளை முழங்கை மொழி உட்பட கழுவுதல், இது போன்று ஒது செய்தல். ஒது செய்ததற்கு பின்னால் இவர் முழுமையாக முடித்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எனக்குரிய இந்த வார்த்தைகளை மொழிவதன் மூலமாக இவருக்கு சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றது. 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றது. இவர் எவ்வாயிலில் நாடுகின்றாரோ, எந்த சொர்க்கத்திற்குள் இவன் நுழைய நினைக்கிறாரோ அந்த சொர்க்கத்திற்குள் இவன் நுழைந்து கொள்ளலாம். இந்த ஷஹாதத்து கலிமாவை மொழிந்துட்டு இருக்கும் பொழுது, அதே சமயத்துல அவர் தொழுகையை தொழுகின்றார், எந்த ஒரு பேச்சும் பேச, நேரம் வந்து என்ன செய்யறாரு, ஒது செய்யறாரு, ஒது செஞ்சு முடிச்சுட்டு நேரம் வந்து 2 ரக்காய் தொழுகிறாரு. அப்படின்னா இவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விடுகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லக்கூடியது அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து, நாங்க ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருப்போம், மரம் வச்சு ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருப்போம், என்னுடைய மரம் முடிஞ்சு நான் வீட்டுல ஒட்டகத்துல கட்டி போட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிறுத்திட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் தொழுகிறாரோ, ஒது செஞ்சுட்டு நல்ல முறையில ஒது செஞ்சுட்டு சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாக்காமல் இருப்பதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப அவர் சொன்னாரு, என்ன அருமையான வார்த்தை, ஒரு சின்ன ஒரு 2 ரக்காய் தொழுக, அந்த கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்து வந்து தொழுவதின் காரணத்தினால் நமக்கு சொர்க்கம் கட்டாயமாக்காமல் ஆக்கப்படாமல் இல்லை என்றால் கட்டாயமாக ஆகிவிடுங்க. என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க, பின்னாடி சொன்னேன், இதை விட முன்னாடி சொன்ன வார்த்தை அருமையா சொன்னாங்கப்பா, உன்னை யாரும் தெரியும் பார்த்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னன்னு கேட்டா இருந்தாங்க. ஷஹாதத்துடைய கலிமாக்களை சொல்லிவிட்டு நாம் உதவை முடித்தவுடன் கலிமாக்களை சொல்லும் பொழுது 8 வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது அதை விட மேலான ஒன்று என்பதாக சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உதவுடைய சமயங்களில் நாம் அனைத்து விஷயங்களையும் சுன்னத்துகளை நாம் கடைபிடித்து ஒது செய்வது, 3 முறைகளாக செய்வது, வலது பக்கங்களாக செய்வது, தொடங்குவது, வலது கையை கழுவிட்டு தான் இடது கையை கழுவுவது, வலது கால கழுவிட்டு தான் இடது கால கழுவுவது, இப்படி 3 முறைகளாக செய்வது, இறுதியாக இந்த ஷஹாதத்து கலிமாவை முடிவது, இப்படி செய்யக்கூடிய சமயங்களில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இதை வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை அடையக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.